இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகம் வந்து ஒரு 95 பேஜுக்கிட்டே இருக்கும். ₹100 இதோட விலை. தேசாந்திரி பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து என்ன ஒரு முக்கியமாக போட்டிருக்காங்கன்னா, இயற்கையை பற்றியான என்னென்ன ஊர்லலாம் வந்து என்னென்ன கதைலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ இயற்கைன்னு எடுத்துக்கிட்டால் மனுஷன் ஏன் பேசுகிறான், மனுஷன் ஏன் வந்து பறக்க மாட்டான், காக்கா ஏன் வந்து கருப்பாக இருக்குது, ஏன் வந்து உலகத்தில் வந்து பகல் பாதி நேரம் இரவு பாதி நேரமாக இருக்குது, நெருப்பு ஏன் உண்டாச்சு, அதே மாதிரி வந்து ஏன் வந்து மனுஷங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, ஏன் வந்து பறவைகள்லாம் பேச மாட்டேது அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து இந்த புத்தகத்தில் வந்து உலக ரீதியாக வந்து என்னென்ன வந்து பூர்வீக மக்கள் வந்து கதை சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நெருப்பு உண்டாச்சுன்னு சொன்னால் நெருப்பு ஏன் உண்டாச்சுன்னு சொல்லி நமக்கு ஒரு கதை தெரியும். அந்த சிக்கிமுக்கி கல்லை உரசுறாங்க, அதில் தான் நெருப்பு உண்டாச்சுன்னு. ஆனால் உலகம் ஃபுல்லாக வந்து வேறு கதை சொல்கிறாங்களாம். ஒரு விஷயத்துக்கும் அந்த கதை எல்லாத்தையுமே தொகுத்து அந்த கதை என்ன, அது எந்த நாட்டில் சொல்கிறாங்க, எந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு ரெண்டே விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு நாளையில் வந்து இரவு பகல் ஏன் மாற்றி வருது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன ஒரு கதை இருக்குது, எந்த ஒரு நாட்டில் சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தையும். இன்னொன்று வந்து நெருப்பு வந்து எப்படி உண்டாச்சு, அதை வந்து அதுக்குன்னு ஒரு கதை இருக்குது, அதை எந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இங்கே இந்த ஒரு பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் என்ன முன்னுரை போட்டிருக்காங்கன்னா, இயற்கை குறித்த அறிதலை முன்வைத்து உலகெங்கும் சொல்லப்பட்டு வரும் வாய்மொழி கதைகளின் தொகுப்பு இந்த புத்தகம். உலகம் தோன்றியது எவ்வாறு என்பதில் துவங்கி மனிதர்களுக்கு ஏன் சிறகுகள் இல்லை என்பது வரை பல்வகைப்பட்ட கதைகள் இதில் அடங்கியுள்ளன. உலகை புரிந்து கொள்ள கதைகளே எளிய வழி என்கிறது இத்தொகுப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து உலகத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக உலக ரீதியாக வந்து என்னென்ன கதை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து மொத்தமாக தொகுத்து வந்து போட்டிருக்காங்க. அதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னமே ஒரு 2 பகுதியை மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு பகுதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா என்னென்ன விஷயம்லாம் இந்த புக்கில் இருக்குன்னா, சூரியன் வந்து ஏன் வந்து உருவாச்சு, நெல் வந்து எப்படி உருவாச்சு, மழை வந்து எப்படி உருவாச்சு, நெருப்பு எப்படி உருவாச்சு, மனுஷங்க ஏன் வந்து தோன்றுனாங்க, பகலும் இரவு வந்து எப்படி உருவாச்சு, குதிரையில் வந்து மனுஷன் ஏன் சவாரி செய்கிறான், பனைமரம் வந்து இப்படி உருவாச்சு, வானவியலோட வாசனை வந்து எப்படி இருக்கும், சிலந்தி வந்து ஏன் வந்து பூச்சிக்களை மட்டும் பிடிக்குது, கிளி வந்து ஏன் நம்ம சொல்கிறத சொல்லுது, இப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து இங்கே வந்து பழங்குடி மக்கள் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு நாட்டிலையும், அது அலாஸ்காவாக இருக்கலாம், எந்தெந்த நாட்டிலையோ அந்த எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ரெண்டு டாப்பிக்காக வந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னாமே ஒரு 2 விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்களுமே வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். முதல் 2 பகுதியை படித்தப்பே வந்து அவ்வளோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அந்த கதையுமே. வாய்ப்பு இருந்தால் நீங்களுமே இந்த புத்தகத்தை படிங்க. கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நன்றி அவர்கள். அதுதான் இந்த ஒரு புத்தகத்தில் வந்து இப்போ 2 கதையை மட்டும் பார்க்க போகிறோம். அந்த 2 கதை என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 பகலும் இரவும் எப்படி உண்டானது, நெருப்பு எப்படி உண்டானது. ஸோ பகலும் இரவும் வந்து எப்படி உண்டாச்சு, நெருப்பு வந்து எப்படி உண்டாச்சு அப்படின்றத வந்து இந்த 2 விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து என்ன ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தில் பார்க்க போகிறோம். இயற்கை தோன்றியது பற்றிய கதை தொகுப்பு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அந்த இயற்கை மூலியமாக வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு கதையோட தொகுப்பு தான் வந்து இந்த இது. இங்கே வந்து மிக அன்புடன் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைன் இருக்கும். ஏன்னா இந்த புத்தகம் வாங்கும்போது நான் அவர்கிட்டையுமே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கிட்டையுமே வந்து சைன் வாங்கிட்டு தான் வந்து இந்த புத்தகத்தை வாங்கினேன். ஸோ அதில் பகுதி என்னென்னா, பகலும் இரவும் எப்படி உண்டானது. பகலும் இரவும் எப்படி உண்டானது. முந்தைய காலங்களில் வருடத்தில் பாதி பகலாகவும் பாதி இரவாகவுமாக இருந்தது. பகலும் இரவும் எப்படி உண்டானது. முந்தைய காலங்களில் வருடத்தில் பாதி பகலாகவும் பாதி இரவாகவும் இருந்தது. வெளிச்சம் இல்லாததால் பறவைகள், சில மிருகங்கள் மிகவும் வேதனைப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து வருஷத்தில் வந்து பாதி 6 மாதம் வந்து பகலாகவும் 6 மாதம் வந்து இரவாகவும் இருந்துச்சு. அதனால் நிறையா மிருகங்களும் பறவைகளும் கஷ்டப்பட்டுச்சான். இப்போ சில பறவைகள்லாம் வந்து சொல்லிச்சான் வந்து, இப்போ முயல் குட்டி, இந்த பறவைகளில் வந்து காக்கா இதெல்லாம் சொல்லிச்சான், பகல் மட்டுமே இருந்தால் நல்லாயிருக்கும், இரவு இருந்தனால எங்களுக்கு வந்து எங்களால் ஃப்ரீயாக வந்து பறக்க முடியல அப்படின்னு. அப்புறம் வந்து இரவு கரடியில் என்ன சொல்லிச்சான், எனக்கு வந்து இரவு தான் நல்லா இருக்குது, அப்போ தான் என்னால் நல்லா தூங்க முடியுது. ஆந்தை சொல்லிச்சான், எனக்கு பகலே வேணாம், இரவு மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிச்சான். முயல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு வந்து பகல் தான் வேணும், அதனால் வந்து நான் இரவு வந்துச்சுன்னா வந்து என்னால் நான் தடிக்கு விழுந்துடுறேன், ஸோ குளிக்கல போய் விழுந்துடுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா விலங்குகளும் பறவைகள் எல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒன்றா உட்காந்து காட்டில் வந்து கூட்டம் போட்டாங்களாம். சரி, ஓகே, 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக இருக்குது, மொத்தமாகவே வந்து பகலாக வச்சுக்கலாமா இல்லை மொத்தமாகவே வந்து இரவாக வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா சில பேர் வந்து பகல் கேட்குறாங்க, சில உயிரினங்கள் வந்து இரவு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு போட்டியில் என்ன பண்ணாங்களாம், முயலுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களாம், ஆந்தைக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாங்களாம். முயல் தானே வந்து பகல் கேட்குது, ஆந்தை வந்து பகலே வேணான்னு சொல்லுது, ஆந்தை கரடி எல்லாமே. இப்போ முயல் சில பறவைகள்லாம் வந்து பகல் கேட்குது, அதனால் முயலுக்கும் ஆந்தைக்கும் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. முயல் என்ன சொல்லணுமா, பகல் 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 இப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா.
ஆந்தை என்ன சொல்லணுமா, இரவு 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 இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. யாரெல்லாம் வந்து மாற்றி சொல்கிறாங்களோ அதுபடி தான் வந்து இங்கே இனிமேல் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் கூட்டமாக போட்டு முடிவு பண்ணுதுங்களாம். போட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சான். அந்த முயல் வந்து பகல் பகல்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சான், சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆந்தை என்ன பண்ணுச்சான், இரவு இரவு இரவுன்னு சொல்ல ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ பக்கத்தில் உள்ள கரடி என்ன பண்ணுச்சான், ஆந்தைக்கிட்ட வந்து பகலுன்னு மட்டும் மாற்றி சொல்லிடாத, இரவுன்னு மட்டும் சொல்லு, நீ பகலுன்னு மாற்றி சொல்லிட்டா நம்ம தோற்றுருவோம், அப்போ மொத்தமாக பகலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கு. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ஆந்தை என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு இரவு இரவுன்னு சொல்லிட்டு அப்புறம் பகல் பகல்னு சொல்லிடுச்சான். அதனால் மொத்தமாகவே வந்து இனிமேல் பகல் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறப்ப முயல் என்ன சொல்லிச்சான், அப்படி மொத்தமாகவே வந்து பகல்னா வந்து நமக்குள்ளே வந்து சண்டை வரும், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக போயிடுவோம். அதனால் ஒரு நாளையிலே வந்து இந்த 6 மாத பகல் 6 மாத இரவை தாண்டி மொத்தமாகவே இரவு இல்லாட்டி மொத்தமாகவே பகல் அதையும் தாண்டி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒரு நாளில் வந்து பாதி இரவாகவும் பாதி பகலாகவும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், அந்த மாதிரியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவாடிச்சான். அதனால தான் வந்து நமக்கு வந்து பாதி பகலாகவும் பாதி இரவாகவும் இருக்கான். இந்த கதையை வந்து எங்கே சொல்கிறாங்கன்னா, அந்த செவ்கா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த பழங்குடி மக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த செவ்கா அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள் அங்கே உள்ள இந்த கதையை தான் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பாதி பகலும் பாதி இரவு வந்துச்சுன்னு. அதோட சின்ன விஷயத்தை மட்டும் படிக்கிறேன். போட்டி துவங்கியது. ஆந்தை இரவு 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 என வாய் ஓயாமல் சொன்னது. முயல் பகல் 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 என புலம்பியது. ஆந்தை அருகில் இருந்த கரடி பகல் என்று சொல்லிவிடாதே என ஆந்தையை எச்சரிக்கை செய்தது. அதை கேட்ட ஆந்தை தடுமாறி இரவு 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 பகல் 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 என தன்னை அறியாமல் மாற்றி சொல்லிவிட்டது. ஆந்தை தோற்று போனது. உலகம் முழுவதும் பகல் நிரம்பியது. முயல் பெருந்தன்மையோடு நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்காக ஒரு வழி சொல்கிறேன். இன்றிலிருந்து பாதி நாள் பகலாகவும் பாதி நாள் இரவாகவும் இருக்கட்டும் என்றது. அதன்படி பகலும் இரவும் சமமாக பிரிந்து கொண்டன. செனக்கா அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து இந்த கதை சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு நாளையில் வந்து பாதி பகல் பாதி இரவாக இருக்குன்னு சொல்லி இங்கே புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பகலும் இரவும் எப்படி உண்டானது அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து நான் சொல்ல வந்தது. அடுத்த ஒரு கதை என்னென்னா, நெருப்பு எப்படி உண்டானது. ஸோ நெருப்பு வந்து எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்றத வச்சு ஒரு நாட்டில் கதை சொல்கிறாங்களாம். அந்த நாடு வந்து அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நெருப்பு எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்காக ஒரு கதை சொல்கிறாங்களாம். வானத்தில் இருந்த இடி தேவனிடம் மட்டும்தான் நெருப்பு இருந்தது. மின்னல் வெட்டும் போது அந்த வெளிச்சம் தெரிவதை பூமியிலிருந்து மக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது இடி தேவனுக்கு தெரியாமல் நெருப்பை திருடி வர வேண்டும் என்று மாவோக் என்ற சிறுவனை அனுப்பி வைத்தார்கள். ஸோ வானத்தில் வந்து இடி இடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தேவன் இருந்திருக்காரு. அவர் மட்டும்தான் வந்து அந்த இடியை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அந்த வானத்து மழை பெய்யறப்ப மட்டும் வந்து அந்த இடி வந்துட்டு போகுமா, அந்த மின்னல்லாம் அடிக்குமா, அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். இங்கே மக்களுக்கெல்லாம் தோணியிருக்கான், ஏன் நம்ம வந்து அந்த நெருப்பு வந்து அவர்கிட்ட எப்படியாச்சும் திருடணும், ஏன்னா அவர் தானே அந்த இடி இடிக்கிறது மின்னல்லாம் வருது, அப்புறம் அவர் ஏதோ நெருப்பு வச்சிருக்காரு, அந்த இடி தேவன்கிட்டருந்து நம்ம வந்து அந்த நெருப்பு திருடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதனால் தேவன்கிட்டருந்து திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மாவோக் அப்படின்ற ஒரு பையனை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் கதை சொல்கிறாங்களாம். அந்த அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துல எப்படி வந்து நெருப்பு உண்டாச்சுன்னு அந்த மாவோக் அப்படின்ற பையன் வந்து மேலே போய் அந்த இடி தேவன்கிட்டருந்து எப்படி வந்து நெருப்பு வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்துருக்கான். அவர் வந்து கையில் 2 அம்பு வச்சிருக்காரு. அந்த 2 அம்பு உரசனா தான் வந்து நெருப்பு வருது. அவர் அப்படி தான் நெருப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்காராம். நிறைய அம்பு இருந்துச்சான். இவன் என்ன பண்ணியிருக்கான், அதுலேருந்து 2 அம்பை திருடிடலாம்னு சொல்லி திருடிட்டு திருப்பி வந்து மலையெல்லாம் கடந்து அந்த பூமிக்கு வந்துகிட்டு இருந்திருக்கான். அது வந்து அந்த இடி தேவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சான். அதனால் அவர் சாபம் விட்டாராம், நீங்கள் என்ன தான் அந்த அம்பை உரசினாலும் உங்களுக்கு வந்து நெருப்பு வராதுன்னு சொல்லி சாபம் விட்டுருக்காரு. அதனால் இவன் அந்த அம்பை உரசிட்டே இருந்திருக்கான். காலமாகுது, வருஷமாகுது, அவன் தலைமுடி வந்து நரைச்சி போகிற அளவுக்கு அவ்வளோ நாள் வந்து அந்த உரசிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு வந்து அந்த நெருப்பே வரவே இல்லை. அந்த 2 அம்புலையுமே ஒரு டயத்தில் வந்து அந்த இடி தேவனை என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் மனசு இறக்கப்பட்டு சரி ஓகே இப்போ நெருப்பு வரட்டும், இனிமேல் நீ உரசினா நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை வந்து அழித்து மாற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்பை உரசினோடனே நெருப்பு வந்துருச்சான். இப்படி தான் வந்து நெருப்பு உண்டாச்சு அப்படின்ற கதையை வந்து அலாஸ்கா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து சொல்கிறாங்களாம். ஸோ அதனால் இந்த புத்தகமே எப்படின்னா வந்து எந்தெந்த இயற்கையில் வந்து என்னென்னலாம் உருவாக்கப்பட்டுச்சோ அது எல்லாத்துக்கும் எந்தெந்த ஊரில் என்னென்ன கதைகள்லாம் இருக்கும் அந்த கதையெல்லாம் மொத்தமாக தொகுப்பாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகம் வாங்கி படிங்க. கால் முளைத்த கதைகள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இது வந்து ஒரு 100 ரூபா போட்டிருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.